Hello children, this is 7th Standard Science, Unit 3, Matter Around Us, Part 3. In our last class, we have seen about classification of matter. Now, we shall see about classification of elements. We can classify the elements broadly into metals, non-metals and metalloids based upon their chemical properties. Metals. We have tools, utensils and jewelry made from silver, copper, iron, gold, aluminium. Using pressure like hammering or rolling, we can deform these materials into various shapes. Such elements that are malleable. Malleable means flattening into thin sheets or various shapes, which is called as metals. Metals are generally hard and shiny elements. Sodium is one of the exceptions as it is soft. All metals except mercury are solids at room temperature. Mercury is the only metal that is liquid at room temperature. Metals are malleable, can be bent or beaten into sheets. They can be drawn into wires. They are good conductors of heat and electricity. Copper, lead, tin, nickel, iron, zinc, gold, magnesium and calcium are examples of metals. இந்த எலிமெண்ட்ஸ் ஆனது மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ்னு 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் மெட்டல்ஸ் அப்படின்றது நம்ம பாத்திரங்களாகவும் ஜுவல்லரியாகவும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதில் என்னென்ன மெட்டல்ஸ் அப்படின்னா அந்த சில்வர், காப்பர், அயன், கோல்டு, அலுமினியம் பாத்திரங்களுக்கும், கோல்டு ஆர்னமெண்ட்டுக்காகவும், ஐரன் நம்ம டேபிள், சேர் இதெல்லாம் செய்யறதுக்கும், சில்வர் நம்ம ஆர்னமெண்ட்ஸாக கொலுசு, மோதிரம் இதெல்லாம் நம்ம போடுறோம். இப்போது இதை எப்படி உருமாற்றுறது அப்படின்னா ஹேமரிங் ஆர் ரோலிங் அப்படின்னு. இதை அடித்தோ இல்லை தட்டையாக ஆக்கியோ இல்லைன்னா உருக்கியோ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி அந்த பொருட்களை நம்ம உருவாக்க முடியும். இப்போது மேல்யூபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல்யூபிள் அப்படின்னா இட் இஸ் ஃப்ளாட்டன்ட் இன்டு தின் ஷீட்ஸ். ஒரு தின் ஷீட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தட்டையாக வைத்து அதை வேரியேஷன் ஷேப்ஸுக்கு நமக்கு கொண்டுட்டு கொடுக்குறாங்க. இப்போ மெட்டல்ஸ் ஜென்ரலாகவே ஹார்டு, கடினத்தன்மையாக தான் இருக்கும். அதில் சோடியம் அப்படின்றது எக்ஸப்ஷனாக இருக்குது. சோடியம் எதில் இருக்குது? சால்ட்டில் இருக்குது. சோடியம் ஒரு சாஃப்ட் எலிமெண்ட்டு. ஆல் எலிமெண்ட்ஸ் எக்ஸப்ட் இந்த மெர்க்குரியை தவிர எல்லாமே சாலிட் மெட்டல்ஸ் தான். இந்த மெர்க்குரி மாத்திரம் லிக்விடில் இருக்கும். எந்த இதில் இருக்கணும்? அட் த ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். காப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை, நல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டியை கடத்தக்கூடியதாகவும் இருக்குது. தே கேன் பி ட்ரான் இன்ட்டு ஒயர்களாக நீட்டமாக நம்ம இழுத்து கரண்ட் கனெக்ஷன்லாம் கொடுக்கப்படுது. அப்புறம் லெட்டு, டின்னு, நிக்கல், அயன், ஜிங்க், கோல்டு அண்ட் மெக்னீஷியம், கால்சியம், some are the examples of the metals also given here. Next, see this non-metals. Non-metals are generally dull and soft. However, diamond is shiny and also hardest natural substance on earth. Non-metals எப்பயுமே டல்லாகவும் ஆனால் சாஃப்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் டைமண்ட் எப்படி இருக்கும்? நல்லா மின்னும், அது ஷைனியாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ த ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆன் த earth. Non-metals can be gases, solids, liquids. Non-metals such as oxygen, hydrogen and chlorine are gases at room temperature. Non-metals gases ஆகவும் லிக்விடாகவும் சாலிடாகவும் இருக்கும். இப்போ non-metals ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் குளோரின்லாம் கேசஸ் ஃபார்மில் இருக்கும். எப்போன்னா இந்த ரூம் டெம்பரேச்சரில். Non-metals such as carbon, iodine, sulfur and phosphorus are solids at room temperature. கார்பன், அயோடின், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் எல்லாம் சாலிடாக இருக்கும் அறையின் வெப்பத்தன்மைக்கேற்ப. புரோமின் இஸ் த ஒன்லி நான் மெட்டல் தட் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். அறையின் வெப்பத்தன்மைக்கு ஏற்ப இருக்கிறது லிக்விடாக இருக்கக்கூடிய ஒரே எலிமெண்ட் என்னென்னா புரோமின். நான் மெட்டல்ஸ் ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. However, graphite, it is a form of the non-metal carbon, is a good conductor of electricity. Graphite ஒரு good conductor of electricity. நல்ல ஒரு மின்சார கடத்தக்கூடிய எலிமெண்ட்டாகவும் இருக்குது. அதே சமயம் இது ஒரு நான் மெட்டல்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் see this
metalloids. Metalloids exhibit the properties of both metals and non-metals. Silicon, arsenic, antimony and boron are some examples of metalloids. இப்போ metalloids அப்படின்னா both metals and non-metals இருக்கிற ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சேர்ந்து இணைக்கப்பட்டதான் இந்த metalloids. Silicon, arsenic, antimony and boron. These are some examples of metalloids. See the difference between metals and non-metals. Metals are lustrous, they have a shiny surface. Non-metals are non-lustrous, they have non-shiny surface. Metals are generally hard, non-metals are generally soft. Most metals are bendable, non-metals are non-bendable. Most metals can be bent, beaten into sheets and they can drawn into wires. But non-metals are not ductile. அந்த மாதிரி உருக்கியோ இல்லை தட்டையாகவோ அடித்தோ நம்ம ஒரு பொருளை உருவாக்குறது கஷ்டம் அப்படின்ட்டு இருக்காங்க. Most metals are good conductors of electricity. Here non-metals are bad conductors of electricity. Most metals are good conductors of heat. Here non-metals are bad conductors of heat. Most metals are making ringing sound when struck. Hence they are used to make objects like bells. மணிகள், கோயில் மணிகள் இதெல்லாம் உருவாக்குவதற்கு இந்த மெட்டல்ஸ் வந்து பயன்படுது. ஏன் அப்படின்னா it gives a ringing sound when we struck. நம்ம அடிக்கும்போது டங் அப்படின்னு ஒரு சவுண்டு கிடைக்கும். Non-metals does not make any sound when they struck. Non-metals இந்த மாதிரி பொருட்கள் நம்ம உருவாக்க முடியாது, அதில் சவுண்டும் வராதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So in this class we have learned about classification of elements and the difference between metals and non-metals. In the next class we shall learn about compounds. Thank you children.